1 கொரிந்தியர் 11:31 அது என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த ஒரு வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்பர் 1, நல் அறிக்கை செய்கிறவர்களாக இருங்கள். இரண்டாவது, இந்த ஆண்டில் நம் வாழ்க்கையில் கரை, நீங்காத கரை என்று எதுவும் வந்திருக்க கூடாது. மூன்றாவது பாருங்க, யாருக்கு கனம் கொடுக்கணுமோ அதை இந்த ஆண்டு கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ரோமர் 13:7 அது என்ன சொல்லுகிறது? யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய வீட்டு பக்கத்துல கலெக்டர் வர்றார், நீங்க வீட்டுக்கு வெளியே வர்றீங்க, கலெக்டரை நேர பாக்குறீங்க, அவர் அந்த வழியா நடந்து வர்றார், ஏதோ அந்த பகுதி ஆராய்ந்து ஏதோ நன்மை செய்யறதுக்கு வரலாமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்குள்ள வீணான பெருமை இருக்கக்கூடாது, அறியாம இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை இல்லை, நான் யாருக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்லாம் மதியமா நினைக்க கூடாது. எவனை கனம் பண்ணணுமோ கனம் பண்ணணும். கலெக்டரை அவர் கூட இருக்கிற பணி செய்கிறவர்களே எப்படி போடுவாங்க சல்யூட், சார் ஓகே சார் அப்படி சொல்லுவாங்க, ஓகே சார் கை எப்படி கட்டி சொல்லுவாங்க. எவரை கனம் பண்ணணுமோ கனம் பண்ணணும். உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, ராஜாவை கனம் பண்ணு. 1 பேதுரு 2:17 படிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். பாத்தீங்களா? எல்லாரையும் கனம் பண்ணுங்க, தேவனுக்கு பயந்திருங்கள். அப்புறம் ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்ப ராஜானா ஒரு தேசத்தினுடைய அதிபதி போல முழு கண்ட்ரோல். அப்ப அவரை கனம் பண்ணணும். ராஜா வாழ்க, ராஜா நீர் வாழ்க சொல்லி வாழ்த்தி அவர்கிட்ட பேசணும். கர்த்தரை கனம் பண்ணுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. அப்ப கர்த்தர் கொடுக்கிற கனம் வேற, எல்லாருக்கும் கொடுக்கிற கனம் வேற. ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆகவே ராஜாவுக்கு கனம் செலுத்தணும். இன்னும் வேற யாருக்கு கனம் பண்ணணும்? உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணுன்னு பவுல் சொல்றார். விதவைகள், உத்தமமான விதவைகள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற விதவைகளை கனம் பண்ணணும். ஏன்? தேவனே அவர்களுக்கு தகப்பனாகவும் நேரடியாக இருக்கிறார். அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நியமமாகவும் இருக்கிறது. ஆகவே நம்ம அவங்கள கனம் பண்ணணும். சொல்லுங்கம்மா என்ன செய்யணும், கண்ணியமா நினைக்கணும். விதவையாய் இருக்கிறார்கள் என்று அவள் வீட்டை கொள்ளையிடவோ அவர்களையே கொள்ளையிடவோ அசுத்தமாய் அவர்களிடத்தில் நடக்கவோ நினைக்கிற நினைவுகள் இருக்கக்கூடாது. அதுதான் கனம் பண்ணுதல். கனம் பண்ண அது வராது. கண்ணியமா நிற்கணும், தள்ளி நின்று கண்ணியமா பேசணும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தாய் தகப்பனை கனம் பண்ணு. எபேசியர் 6:3 வாக்கு தத்தமுள்ள ஒரு கற்பனை. 4வது, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். இருக்கிறதா இந்த ஆண்டிலே? 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆம், இரட்சகராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள்கிட்ட ஆவி ஆத்துமா சரீரம் 3 குற்றமற்றதாய் காக்கப்பட்டு இருக்கணும், பறந்து செல்லணும். அவர் வருகையில் இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம். அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆவி ஆத்துமா சரீரம். இதுல ஆவி
நம்பர் 1 ஸ்பிரிட், ஆவி. இந்த ஆவி உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒன்று, சரியா? இந்த ஆவி அது கண்ட்ரோல் இல்லாம பலருக்கு இருக்குது. என்ன கண்ட்ரோல் இல்ல? ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். பட்டணம் பாழான பட்டணம், மதில் இல்லாத பட்டணம், மதில் இடிஞ்சு கிடக்கிற பட்டணம். அப்ப அப்படிப்பட்ட பட்டணம் எவ்வளவு அழுக்கும் மற்ற பராமரிப்பு இல்லாம, பாழான பட்டணம் பராமரிப்பே இல்லாம கிடக்குமோ, அதுபோல ஆவியை அடக்காத மனுஷன் அழுக்கா கிடக்கிறான், தேவனுக்கு முன்பதா பாழா கிடக்கிறான். அப்ப ஆவியை அடக்குதல், how to control your spirit, ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். அழகா ஒரு ராஜா வந்து நின்றார். குதிரை யாரும் அடக்க முடியல. அவர் நேரடியாய் சூரியனுக்கு நேரே பார்த்து நிறுத்தினார். அவருக்கு புரிஞ்சிருச்சு, தன்னுடைய நிழலை பார்த்து தான் குதிரை மிரளு. கண்ட்ரோல் பண்ணார், அடக்கினார். ஒன்றொன்றையும் பிடித்து அடக்குவதற்கு முறைகள் இருக்கு. முயலை பிடிச்சு தூக்கும் போது காது பிடிச்சு தூக்குவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? ஆமா. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாத்தை பிடிக்கும் போது எப்படி இருக்கும்? அவனுடைய கழுத்தை பிடிச்சு அதன் பின்புதான் உடம்பை பிடிப்பாங்க. இல்லைன்னா அது வேகமா உந்தி தள்ளி உங்களை விட்டு வெளியே ஓடிடும். கழுத்தை தான் பிடிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. குதிரைக்கு கடிவாளம் அழகா நல்லா கண்ணுக்கு நேரடியாய் பார்க்கும்படியாக மாட்டி தான் ஓட்டணும், அப்பதான் அது சரியா ஓடும். இப்போ ஒன்றொன்றையும் கண்ட்ரோல் பண்ண, அப்போ உங்க ஆவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இருக்கு. அது என்ன என்று சொன்னால், அதுதான் வேத தியானம். தியானம் பண்ணுதல் வசனத்தை. எவ்வளவு நேரம்? இரவும் பகலும். ஓகே. அப்ப கிடைச்ச நேரங்களில் எல்லாம் வேத தியானம். தனியாக நீங்கள் ஜெபிக்கும் முன்பதாக அல்லது ஜெபித்த பிறகு உட்கார்ந்து வேத தியானம் இருக்கணும். வேதத்தை இப்படி படிச்சுட்டு போய் நல்ல ஒரு வசனம் வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னே வாக்குத்தத்தமா போட்டு அண்டர்லைன் பண்ணி போறவங்க வாழ்க்கையில வெறும் பிரியாணி சாப்பிட்டுட்டு போறவங்க. அவங்களுக்கு பழங்கள் இருக்கின்றன, வெஜிடபிள்ஸ் இருக்கின்றன, நல்ல நல்ல விதைகள் இருக்கின்றன, ஆல்மண்ட்ஸ் இருக்கிறது, பிஸ்டாச்சியோ இருக்கிறது, கேஷ்யூ நட் இருக்கிறது. இதெல்லாம் தெரியாதவர்கள் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்துருமா இருக்கும், உடம்பு பிரச்சனை ஆயிருமா இருக்கும். இவனுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் இருக்கிறது தெரியல, நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கிறது தெரியல, கண்ணுக்கு தெரியல, சாப்பிடுப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான், ஆனா அது அறிவுறுத்தலோடு வருது. நம்மை நாமே நிதானித்திருந்தால் யாராலும் நியாயம் தீர்க்க பாடும். அப்ப உங்களை ஆண்டவரே பார்த்தா சொல்றாரு, அவன் தன்னை சரி பண்ணவன், அவ்வளவுதான். உங்களுக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பு வராது. தன்னைத்தானே பரிசுத்தம் பண்ணி கொண்டான் என்னுடைய இரத்தத்தினாலும் என்னுடைய வசனத்தினாலும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். தேவன் சொல்லுவார் நல்லது என்று. அப்ப அவருக்கு என்ன எழுத முடியும் தீர்ப்பு? நீங்களே உங்களை நிதானித்து அறிஞ்சு சரி பண்ணிட்டா என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்? பயமே இல்லை. வெள்ளை சிங்காரத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் போது நல்லது ஆண்டவரே சொல்லும் என்று நாம் நிற்கலாம். அப்பொழுது அவர் சொல்லார், நீதிமானாய் உத்தமனாய் உண்மையாய் இருக்கிற இவனை போல வேற யார் இருக்காங்க, அந்த பக்கம் போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுவார். உனக்கு உரிய மகிமையான இடத்தில் மகிமையான ஆசனத்தில் அமரு அப்படி சொல்லுவாரா இருக்கும். அப்ப ஆவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேத தியானம். இந்த வேதத்தை படிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்க ஆவிக்கு சில வழிகள் தெரியாததுனால தான் எரிச்சலாகுது. எப்படி இருக்கு முகம்? பற்களை கடிச்சு ஸ்பிரிட் எப்படியோ அப்படிதான் மனுஷர். அப்ப ஸ்பிரிட் அண்ட் த சோல் டிரைவ்ஸ் எ பர்சன் மெயின்லி, ப்ராபபிளி அதுவே தான் மனுஷனை நடத்துது.
அது சொல்றபடி நடக்கிறாங்க. கொலைகார ஆவி இருக்கிறோம் பாருங்க, கொலை பண்றான், சீரியல் கில்லர் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் என்னன்னே தெரியாது, மனுஷர்லாம் கெட்டவங்க நினைச்சிட்டு துப்பாக்கி எடுத்து அங்கங்க போய் எத்தனையோ ஸ்கூல்ல போய் சின்ன பிள்ளைகள்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழி ஒண்ணுமே தெரியல. சின்ன பிள்ளைங்க, இன்னசென்ட் சில்ட்ரன், அவங்களுக்கு எல்லாரையும் சுடணும், எல்லாருமே பொல்லாதவங்க, தீயவங்க, அது மாதிரி அந்த ஆவி அவங்கள அங்கரமா மாறிடுச்சு. உங்க ஆவிக்கு வழி தெரியல, தகப்பனிடம் வாங்க, பரம தகப்பனிடம் வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கேம் வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க. இங்க ராபிட் முயல் நிக்குது, இங்க கேரட் வச்சிருக்கு, இதுல இருந்து இங்க போறதுக்கு வழியை கண்டுபிடி. அந்த சின்ன பிள்ளை யோசிச்சு பார்க்கும், எங்கனாலும் போக முடியல. அப்ப உடனே டாடி, என்னப்பா இந்த முயல் அந்த இதுக்கு போகணும், வழி சொல்லி கொடுங்க, படம் வரைபடத்துல எந்த பக்கம் கூடி போனா வந்துடும். அவர் உடனே பேனா எடுத்து வரைவார். இங்க இருந்தா வந்துருச்சு. ஆமா, எனக்கு நான் பார்த்தப்ப இல்லவே இல்லை டேடி. அப்ப திருப்பி திருப்பி பார்க்கும் பிள்ளை, இது வேற படமான்னு சொல்லி. அதே படம் தான். உங்களுக்கு வழி தெரியல, உங்க ஆவிக்கு வழி தெரியல, எரிச்சல் ஆகுது, கோபப்படுது, நிதானம் இல்லாம நடக்குது, மதிலை இடிச்சு போடுது, பாழான பட்டணமா கிடக்க விட்டுட்டு வாழ்க்கையில அமைதியா கிடக்குது சில நேரம் கிரியை செய்யாம. அப்ப உங்க ஆவிக்கு என்ன தேவைன்னா, சங்கீதம் 119 130 ஒரு நல்ல வெளிச்சம், லைட், வழி தெரியணும். அதை வேதம் சொல்லிக் கொடுக்கும். சங்கீதம் 119 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். வசனத்தின் ஒளி பிரசித்தம், வசனத்தினுடைய அந்த பிரசித்தமானது, அடுத்த வசனம் என்ன சொல்லு, வெளிச்சம் தரு. அந்த பிரசித்தம், அதில் உள்ள எல்லா நல் வார்த்தைகள், சரக்குகள், அது எல்லாம் வந்து பிரசித்தம் தருகிறது, வெளிச்சம் தந்து. அப்போ உங்களுடைய ஆவிக்கு வெளிச்சம் கிடைக்குது. உங்களுக்கு உள்ள கிடக்கிறதுக்கு வழி தெரியாம எரிச்சலாது, சண்டை போடுது, காம விகார நடக்கடிக்கைகள் தூண்டுது, சிகரெட்டு குடிக்க தூண்டுது, சாராயம் குடிக்க தூண்டுது, சும்மா டிவியில எதையாவது பாருன்னு தூண்டுது. இப்ப வேதத்தை படிச்சா, படிச்சதோடு விடாம உட்காருங்க, தியானிக்க. ஒரு வசனத்தை ஒரு நாள் தியானிங்க. Don't go for meditating so many verses a day, but pick up a verse and meditate upon it, and you will have a special support from the word which will inspire your spirit to walk upright. உங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியா நடக்கிறதுக்கு உங்க ஆவிக்கு வழி தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த ஆவி தேவன் தான் தந்த ஒரு தீபம். அந்த தீபத்துக்கே வழி தெரியல இப்ப. அதனாலதான் அது கோவப்படுது, எரிச்சல் ஆகுது, வெவ்வேறு விதமா வஞ்சகமா இருக்கு, பழி வாங்கணும் சொல்லுது. வசனம் சொல்லி கொடுத்த உடனே அது சொல்லுது, நம்ம பழி வாங்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துடுவாரு. அப்ப நிதானமா இருக்கிறான்னா, எவனுடைய ஆவியில் கபடமில்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்ப ஆவியில இப்ப கபடில்லாதவர்களா மாறிடுறீங்க. இப்ப உங்க ஆவியை அடக்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சு. எப்படி? ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கணும்.